அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை 5:23க்கு நமக்கு நடக்கிற சனிப்பெயர்ச்சி. பொதுவாக இந்த மாதிரி சனிப்பெயர்ச்சிகள் இப்போ தான் இதைத்தான் கோயில்கள் எல்லாத்துலேயும் இந்த சனிப்பெயர்ச்சி இந்த நாளில் தான் நமக்கு நடக்கும். கோயில்கள் எல்லாத்துலேயும் அந்த வழிபாடுகள் நடக்கும். சரி, கோயில்களில் போய் வழிபாடு நடத்தும் போது நம்ம அதை செஞ்சால் போருமா? இந்த சனிப்பெயர்ச்சிக்கு என்ன பண்ணணும்? இந்த சனிப்பெயர்ச்சியில் பாதிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னோம்னா மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம். இந்த ராசிகள் எல்லாத்துக்கும் பரிகாரமாக சொல்கிறாங்க. சரி, இந்த ராசிகள்லாம் நமக்கு பரிகாரம் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி இது நடக்கக்கூடிய இந்த ராசிகள். இதில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2.5 வருஷமும் நமக்கு இப்படி தான் இருக்குமா இப்படின்ற அந்த கேள்வி வருது. நீங்கள் கவலையப்பட வேணாம், இந்த 2.5 வருஷமும் இப்படி இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் குரு பகவான் இதுக்கு தான் ஒன்றுக்கு ஒன்று ஆல்டர்னேட்டிவாக நமக்கு ஜாதகங்கள் இருக்குது. குரு பகவான் பார்வை இருக்கும் பொழுது நமக்கு இந்த சனியினுடைய விஷயங்கள் நமக்கு பெருசாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, பொதுவாக சனி பகவான் அவர் இது பண்ணும் பொழுது நம்மளை உயர்த்தி பேசுகிறத தவிர்த்துக்கணும். நம்மளை உயர்த்தி பேசுகிறத சனி பகவான் விரும்ப மாட்டார். நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன் அப்படின்ற உயர்த்தி பேசுகிறத தவிர்த்துக்கணும். இன்னும் உழைப்பு நம்ம கூட்டணும். உழைப்பு நம்ம அதிகமாக உழைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அது மாதிரி உழைப்பாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட நல்லுறவு வச்சுக்கணும். ஏன்னா உழைப்புக்கு காரணம் சனி பகவான். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு பரிகாரமாக நம்ம எப்போவுமே பைரவர், அது மட்டும் இல்லாமல் கிராம தேவதைகள் முனீஸ்வரன், ஐயனார், காத்தவராயன், சுடலை மாடன், இது மாதிரி நமக்கு நம்மளுடைய கிராம தெய்வங்களை நீங்கள் அந்த சனி அந்த 7.5 சனி நடக்கும் போது நீங்கள் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய பூர்ணமான அருள் கிடைக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் உங்களை நல்ல முறையில் கொண்டு போகும். அதனால் இந்த மாதிரியான தெய்வங்களை நம்ம வணங்குறத, ஒரு கஷ்டம் வந்ததுன்னா இந்த மாதிரியான தெய்வங்களை போய் வணங்குறதுக்கும் நம்மளோட உழைப்பை அதிகப்படுத்தி நம்ம உழைப்பாளிகளை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா அதை நம்ம செஞ்சு அவங்கள்ட்ட கடுமையாக நடந்துக்கிறத குறைச்சிட்டு அது மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கும் பொழுது நமக்கு சனி பகவானோட பூர்ணமான அருள் கிடைச்சி நம்ம அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும். இதுவும் ஒரு நல்ல பரிகாரங்கள் தான். இந்த மாதிரி நடந்துக்கும் போது வாழ்க்கையை நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.